நீங்க வாழ்க்கையில எவ்வளவோ சிண்ட்ரோமை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு சிண்ட்ரோமை நீங்க கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. தி ஃபாரின் லாங்குவேஜ் சிண்ட்ரோம். பேச தெரியாத ஒரு லாங்குவேஜை ஆக்சிடென்ட் ஆகி ஃப்ளூயண்டா பேசுறது. ஆஸ்திரேலியாவில் 2016 பென் மெக் மெகன் இப்படி ஒரு பையன் வந்து சிவியரான ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி கோமாக்கு போறான். அப்படி கோமால சில நாட்கள்ல இருந்து ஒரு வாரம் வரைக்கும் இருந்திருக்கிறாப்புல. இருந்து முடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்த இங்கிலீஷை விட்டுட்டு சைனீஸ் பேசுறப்பல. இங்கிலீஷ் வந்து நல்லா பேசிட்டு இருக்கவன் இங்கிலீஷ் பேச தடுமாறுறான். ஆனா மெண்டரியன் சைனீஸ்ங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தான். அந்த லாங்குவேஜ் வந்து ஃப்ளூயண்டெல்லாம் பேச தெரியாது, சும்மா அரை குறையமா சில வார்த்தைகள் மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தலைமை பிச்சு ஓவராப்ல சைனீஸை. இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் சொல்லிட்டு பஸ்லயோ லாலையோ போய் விழுந்தாதீங்க மக்களே. இது ஒரு ரேர் நியூராலஜிக்கல் கண்டிஷன். சொல்லப்போனா இது கோடியில் ஒருத்தருக்குன்னு இல்லை, இது வாழ்க்கையில யாருக்குமே நடக்காது. இந்த பையனுக்கு நடந்திருக்கு. அந்த ஒரு ஆக்சிடென்டால இந்த பையனுக்கு வந்து லாங்குவேஜ் சென்டர் அஃபெக்ட் ஆயிருக்கான். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. இது எப்படி நடந்திருக்குன்னு நம்ம ரொம்ப யோசிச்சு பார்க்க நம்மளுக்கே மூளை குழம்புதுல.